அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசிக்காரர்களுக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூகங்கள் மூலமாக வெற்றி காணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது வியூகங்கள் மூலமாக வெற்றி காணும் மந்தகனுடைய ஆதிக்கம் கொண்ட மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். சகோதரி வகையில் செலவுகள் இவர்களுக்கு உண்டாகலாம். வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை பேசினாலுமே ஒன்றிற்கு 2 முறை யோசித்து பேசுகிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்கிறதே உங்களுக்கு நல்லதுங்க. இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அதே போல் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலை பார்க்குறவங்க கெட்ட பெயர் வராமல் செயல்படுவது நல்லது. உயர் அதிகாரிகளிடம் பணிவாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. புதன் 2ஆம் மற்றும் 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. மேலும் துணிச்சலோடு தொழிலை மேம்படுத்துவீங்க. காதலில் வெற்றி பெறுவீங்க. பொறுமையுடன் நடந்து கொண்டால் பொருள் வரவு அதிகரிக்கும். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. மனைவி மக்கள் மனதுக்கு இதமாக நடந்து கொள்வாங்க. வீண் அலைச்சலால் வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படலாம். அதனால் உடல்நிலையை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உங்களுடைய உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே மருத்துவரை போய் பார்க்குறது நல்லது. இது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கார். காதலினுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் தடுமாறுவீங்க. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட வரலாங்க. எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போவாங்க. சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையோடு இருங்க. ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொருள் வரவு தாராளமாக இருந்தாலும் கூட பணம் கையில் தங்குவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கேது 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் அரசியல் தலைவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் அனைத்துமே சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னா, இயற்கையாகவே கடின உழைப்பாளிகள் இவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டவர்களாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை முடித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டவர்களாகவும் மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க. தன்னுடைய கடின உழைப்பில் இருந்து பின்வாங்காமல் எந்த சூழ்நிலையுமே எதிர்கொள்ள தயாராக இருப்பாங்க. மன உறுதி எதிலுமே ஆர்வமிக்கவர்களாகவும் எடுத்த முடிவில் உறுதியாகவும் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் குணநலன்களாக மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசியை சேர்ந்தவங்க எதையுமே தீவிரமாக சிந்திக்கக்கூடியவர்களாகவும் சகிப்புத்தன்மை மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. குடும்பத்தை விட உழைப்பதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாகவும் இயற்கை தத்துவங்கள் மீது அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவும் பிறர் செய்த தவறுகளையும் தான் செய்த தவறுகளையும் ஒருபோதும் மறக்காத மனநிலை கொண்டவர்களாகவும் மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க முக அமைப்பு சற்று கூர்மையாகவும் இடுப்பு மெலிதாகவும் முடி கருப்பாகவும் அடர்த்தியாகவும் இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க. காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசியை சார்ந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையில் மிகவும் அர்ப்பணிப்பு தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களை கவனித்துக் கொள்வதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வாங்க. காதல் விவகாரங்களில் கூச்ச சுபாவமும் காதல் விஷயத்தில் இருந்து விலகி இருக்க நினைப்பாங்க. திருமண உறவில் தீவிரமாகவும் விசுவாசமான நபர்களாகவும் இருப்பாங்க. பெற்றோருக்கு வேலை செய்வதில் அக்கறை செலுத்துபவர்களாகவும் இவர்களுக்கு ரிஷப, மிதுன, கன்னி, துலாம், கும்பம் ஆகிய ராசிகளோடு நல்ல ஒரு நட்பு கொண்டவர்களாகவும் இந்த மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க. கடின உழைப்பாளியாகவும் இவர்கள் எதிலுமே சிறப்பாக செயல்படுறவர்களாகவும் இருப்பாங்க. பெரும்பாலும் தொழிலாளியாகவே இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியை சேர்ந்தவங்க தொல்லியல் துறையில், ஆன்மீகம் துறையில், ஆசிரியர் தொழில், தத்துவம், ஒப்பந்ததாரர், வங்கித்துறை, சட்டத்துறை, நிர்வாகம், மேலாண்மை போன்ற பணிகளில் சிறப்பு மிக்கவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அணிய வேண்டியது இவர்களுக்கு நீலக்கல் அணிந்தா இவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனி திசை நடக்கிறவங்களும் நீலக்கல் அணியலாம், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இந்த ராசிக்காரர்கள் நீலம் மற்றும் ஊதா அதிர்ஷ்டமாக இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் 22, 24, 28, 32 மற்றும் 46 வயது அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக இவர்களுக்கு இருக்க போகுது. மகர ராசியை சேர்ந்தவங்க இவங்களுக்கு சனி பகவான் தான் அதிபதியாக இருப்பார். அதனால் இவர்களுக்கு நீங்கள் எப்போதுமே சனி பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. மேலும் நீங்கள் வழிபாடுகள் மேற்கொள்ளும் போது குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதும் நல்லது. மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றினை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுறவங்க இவர்கள் அப்படின்னு பார்த்தோம். அதில் குறிப்பாக யோகமான நாட்கள் வரக்கூடியதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இது வரைக்கும் இருந்த நெருக்கடி ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலகலாம். மாதம் முழுவதுமே குரு பகவானுடைய பார்வை ராசியில் இருக்கிறதால நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும். தெய்வ அருளும் பெரியோர்களுடைய துணையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலையும் உண்டாகும். பணவரவில் இருந்த தடைகள்லாம் விலகி எதிர்பார்த்த பணம் வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த நேரத்தில் வெற்றியை தான் கொடுக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கண்டிப்பாக கூடும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி கண்டிப்பாக விலக ஆரம்பிக்கும். தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மதிப்பும் செல்வாக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அரசியல்வாதிகள் நிலையில் எதிர்பார்த்த மாற்றம் கண்டிப்பாக உண்டாகும். இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகும். விவசாயிகளுக்கு வரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ் போன்றவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையக்கூடியதாகவும் உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வழிபட வேண்டிய பரிகார தெய்வமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபாலீஸ்வரரை வழிபட கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும். மேலும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் தெளிவும் செயலில் வலிமையும் கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்க போகுது. சமீப காலத்தில் நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடியில் இருந்து கூட விடுதலை உண்டாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக ஒவ்வொன்றும் வெற்றியாகும். சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு கண்டிப்பாக உயரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். திருமண வயதினர்களுக்கு வரன் கண்டிப்பாக வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அதிகமான கவனமும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் விலகும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் உண்டான சங்கடம் தீரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த மாற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. தம்பதிகளுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனியும் சூரியனும் சஞ்சாரம் செய்து வந்ததால் உங்களுக்கு வார்த்தைகளில் அதிகமான நிதானம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் குடும்பத்தினரை நீங்கள் அனுசரித்து போகிறது தான் நல்லது. பிறரை பகைத்து கொள்ளாமல் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்தணும். எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அதனால தான் உங்களால் அடைய முடியும். உங்களுக்கு வரவில் அதிகமான செலவு இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக நிதானமாக செலவு செய்கிறது நல்லதுங்க. அஷ்டமஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் சனி பகவானுடைய பார்வை உண்டாகிறதால உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை பின்பற்றுறது ரொம்ப நல்லது. அடிக்கடி நான் மருத்துவமனைக்கு போக மாட்டேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு சின்ன பிரச்சனை வரும்போதே மருத்துவமனைக்கு போய் பார்க்குறது நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் எதிர்பாராத லாபம் கூட உங்களுக்கு வரும். தெய்வ அருள் உங்களை கண்டிப்பாக பாதுகாக்கும். இது வரைக்கும் இருந்த நெருக்கடி இந்த வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக விலகி ஓடும். நீங்கள் பரிகாரமாக குலதெய்வத்தை வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் எதிலுமே உறுதியாக நின்று வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நாட்கள் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வரும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் கூட விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் செந்தில் வேலனை வழிபாடு செய்ய சுபிட்சம் உண்டாகும் அப்படின்னு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.